நல்ல நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அற்புத விசுவாசம், மிரக்கல்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரி, அற்புதம், ஹீலிங், அந்த மினிஸ்ட்ரி மூலமாக இந்த அன்பு சகோதரர் கடந்த ஒரு ஆண்டுக்கு மூலமாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அதுக்கு முன்னே தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ஊத்துக்கோட்டை குருசேகரத்தில் பல வருஷமாக செக்ரட்டரியாக இருந்து இந்த ரோடில் இப்படி போகிறப்போ இது திருவள்ளூர் ரோடுன்னு நினைக்கிறேன். திருவள்ளூரில் லெஃப்டில் பெரிய சர்ச் ஒரு காலங்களில் கட்டப்பட்டு, அப்போ திரவன் தனசேகருங்கிற ஒரு ஆயருங்க இருந்தார், அவர் ரத்னசாமி இருந்தார். அவருடைய காலங்களில் திருச்சபை கட்டப்பட்டு நீண்ட நாள் செக்ரட்டரியாக இருந்து மீண்டும் செக்ரட்டரி இல்லாமல் இருந்து திரும்ப செக்ரட்டரி ஆகி இப்போ ஆண்டுடைய உன்னத பணியை ஆண்டுடைய அழைப்பின் பேரில் தன்னிச்சையாக சுதேச ஊழியமாக அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பித்து ஒரு ஆண்டு வச்சுங்கிறாரு. இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி என்பது ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா அவர்கள் இந்தியாவிற்கு ஜூலை 3 வந்தாங்க. கிராங்கனூர் கோழிக்கோடில் இறங்கி கால்நடையாக நடந்து நாகர்கோயிலில் அவர் கட்டின சர்ச்சு இன்றைக்கி இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்படியே நடந்து சென்னைக்கு வந்து சென்னையில் கட்டப்பட்ட அநேக திருச்சபைகள் அவருடைய சர்ச் இருக்குது. அதே ஜூலை 3 கிபி 52 வராரு. 20 ஆண்டுகள் இந்தியாவில் பணி செய்கிறார். 20 ஆண்டுகளில் 72 அந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்தக்கரையோடு அங்கேருந்து தப்பித்து சின்னமலைக்குள்ளே அந்த மலைக்குள்ளே வராரு. அங்கே கொல்லப்படுகிறார். அவருடைய சரீரத்தை அன்னைக்கு சிமிட்ரியாக இருந்த பெர்னா பீச் ஓரம் இன்றைக்கி இருக்கிற அந்த கலங்கரை விளக்கம் பட்டினப்பாக்கத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் ஒரு கல்லறை இல்லை. அதுக்கு மேலே அவருடைய பெயரில் தோமா ஆலயம் என்று கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்தில் போனால் கீழே அண்டர்கிரவுண்டில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் பட்டினப்பாக்கத்தில். அதே ஜூலை வந்து தான் நீங்கள் நான் வைத்திருக்கிற பைபிள் சீகன் பால் ஜூலை 9 1709 தரங்கம்பாடியில் இறங்குறாரு. தரங்கம்பாடியில் இறங்கி அவர் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 18 மாதங்கள் அவர் டென்மார்க், ஜெர்மனியை சேர்ந்த தலைநகர் டென்மார்க்கிலிருந்து வர்றாரு. டென்மார்க்கிலேருந்து வந்தவர் அங்கே ஊர்க்காரன் தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கான். ஆனால் அவனே அவரை உள்ளே விட மாட்டான். ஏன்னா அவர் கிறிஸ்தவன், அவன் புரட்சி ஏற்படுத்திடுவான், அடிமைத்தனத்தை மாற்றுவான்னு உள்ளே விட மாட்டான். 3 நாட்கள் கடற்கரையில் வெயிட் பண்ணி வந்து 19 புதிய காரியங்களை செய்கிறாரு. அவர் தான் நீங்கள் நானும் எழுதுகிற பேப்பர் பிரிண்டிங் மிஷின் பேனா இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தவர். நீங்கள் நானும் எழுதுகிற அந்த பேனா பிரிண்டிங் மிஷினை இந்தியாவுக்கு அறிமுகம் கொடுத்தாரு. அவர் தான் தையல் மிஷின் கொடுத்தாரு. அவர் தான் பெண்களுக்கான முதல் கல்வி 1709 ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் முதல் சர்ச். நீ என்ன ஜாதி நீ தெரியாமல் இன்றைக்கி அரசாங்கத்தில் போனால் அவங்க என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, பிஎம்சியான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வேணாம், எல்லா மக்களும் ஒன்றுன்னு ஒரு சர்ச்சை அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் முதல் சர்ச்சை ஆரம்பிக்கிறார். எல்லா மக்களும் இருப்பதற்கு அந்த சர்ச்சை அன்னைக்கு 1713 அந்த சுனாமியில் அந்த சர்ச்சை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சர்ச்சு கேட்டார். அந்த சர்ச்சை 1715 அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணுறாரு. அந்த சர்ச்சு இன்றைக்கி லுத்தரன் மிஷனில் இருக்குது. ஆப்போசிட்டில் சிஎஸ்சி சர்ச் இருக்குது. அதுக்கு முன்னாலே இருக்குது. ஆனால் அங்கே மேல் ஜாதி மக்கள், உயர்ந்த ஜாதி மக்கள் தான் போக முடியும். நம்மளை மாதிரி எல்லோரும் போகணும். இப்போ எல்லோரும் போகலாம். அது கூட எங்களுடைய ஃபேமிலி சார்பில் அந்த சிஎஸ்சி சர்ச்சுக்கு கடந்த ஆண்டுகள் எங்களுடைய சகோதரர் உதவி செய்து அவருடைய பெயர் கூட அந்த சர்ச்சில் கல்வெட்டில் பெயர் இருக்கும். அந்த லுத்தரன் சர்ச்சு அவர் தான் ஆரம்பித்தார். அப்படி 19 புதிய காரியங்கள், அச்சு இயந்திரம், அது வந்தது ஜூலை. ஏன்னா அந்த ஜூலையோட சிறப்பு என்னென்னா, மிஷனரிகள் வந்து மார்ச் மாதம் அவங்க கல்வி படிப்பு பிள்ளைகள் முடிக்கும். 2வது அவங்க வேலையை முடிப்பாங்க. புதிதான ஃபைனான்சியர் ஏப்ரல், அதில் அவங்க மார்ச்சில் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மேல்நாட்டில் இங்கிலாந்துலேயோ அமெரிக்காலேயோ ஜெர்மனிலையோ அந்த வேலையை அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு மிஷனுக்கு போகிறேன்னு அவங்க ஏப்ரலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதம் போய் சொந்தக்காரங்கள்லாம் பிரியா விடை சொல்லுவாங்க. நான் போகிறேன், மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டோடைய வார்த்தை சொல்ல போகிறேன்னு அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்லிவிட்டு இப்போ அங்கேருந்து ஊழியத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க. 90 நாட்கள் கப்பல் பயணம். அன்றைக்கி ஃப்ளைட்டு கிடையாது. அன்றைக்கி ரைட் சகோதரர்கள் தான் 1900 தான் ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஃப்ளைட்டு கிடையாது, கப்பலில் தான் பயணம் செய்ய வேண்டும். 3 மாதம் 90 நாள் குறைந்த பயணம், 90 நாள் 100 நாள் 120 நாட்கள் கப்பல் பயணத்தில் வர்றவங்க அநேகர் இறந்துருவாங்க, செத்து போவாங்க, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க செத்த பிறகு பாடியை. என்ன அது வந்து அந்த அலையில் அப்படி ஆடும். எப்படி ஹில்ஸில் அந்த வண்டி போகிறப்போ ஹில்ஸில் எப்படி வண்டி ஆடினா நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், வாந்தி இருக்கும். அதே மாதிரி கப்பல் பயணம்
ஒரு 100 பேரில் 60-70 பேருக்கு வாமிட்டிங் இருக்கும். அதனால் நிறைய பேர் செத்து போவாங்க, சாப்பிட முடியாது. அவங்க 90 நாள் கழித்து வந்து இறங்குற மாதம் ஜூலை மாதம். அந்த ஜூலை தான் அநேக மிஷனரிகள் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அதுதான் ஜூலை மாதம் மிஷன் மாதம்னு சொல்கிறாங்க. அந்த மிஷன் மாதத்தில் தான் எல்லா முனைகளும் தேசுவின் பிரசங்க பீடம். யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம். இன்றைக்கி சவுந்தரராஜன் நினச்சாரு, ஒரு செக்ரட்டரியாக இருந்தார். இன்றைக்கி ரெவரண்ட் டாக்டர் ரெவரண்ட் எல்லா பேரையும் போட்டுக்கிட்டார். 9 சர்ச்சு போயிட்டார். அடுத்த வருஷம் பிஷப் ஆகிடுவார். அவராட்டில் லைனாக என்னென்ன போட்டுருக்காரோ லைனாக போட்டு வச்சுருக்கிறார். முன்ன அப்படி இல்லை. ஒரு ஃபாதர் அங்கி போட்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். அவன் தான் பைபிள் வாசிக்க முடியும், அவன் தான் பைபிள் எழுத முடியும். அந்த நிலைமை மாற்றப்பட்டது. ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபை. மெத்தடிஸ்ட் திருச்சபை நேரே வாசல் ஏற்ற மாதிரி இருக்காது, சைடில் தான் வாசல் இருக்கும். அதுதான் மெத்தடிஸ்ட் திருச்சபை. அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை ஆரம்பித்தது ஜூலை. உலகத்தில் இங்கிலாண்டில் ஆரம்பித்தாங்க. உலகம் மெழுகும் பரவி எல்லாரும் பைபிளை தூக்கலாம். எல்லாரும் போயிட்டு நான் தான் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏதோ கதை ஓடுதா, சோத்துக்கு வயிற்று பிழைப்புக்கு ஓடுதா, ஏதோ ஓடுது கதை. அந்த அளவுக்கு அந்த ஊழியக்காரங்களை திறந்து விட்டது யாருன்னா மெத்தடிஸ்ட் திருச்சபை. அது ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை. ஆனால் எவன் உண்மையாக இருக்கணும் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அது வேற. காலிங் உண்மையாக இருக்கணும். ஜிஎல் முடியோட அந்த சார்ஜ் மில்லுடைய காலிங், சார்ஜ் மில்ல பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியம், சர்ச்சு நிறைய கூட்டம். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நீ ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிடாங்கிறார். சார்ஜ் மில்லரை கூப்பிட்டு சர்ச்சில் போய் சொல்கிறார். சர்ச்சில் இருக்க செயலர் பொருளை சொல்ல, அதெல்லாம் முடியாது. காணிக்கை பணத்தெல்லாம் 7 பிள்ளைகளுக்கு சோத்தை கொடுத்துட்டா நாங்கள் எங்கே போகிறது, அதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. நான் ஒத்துக்கவே மாட்டேங்கான். ஆண்டவர் திரும்ப பேசுகிறேன், ஆரம்பின்னு. அவர் சொல்கிறாரு, நான்லாம் உனக்கு சொல்கிறேன், நீ ஏன் போய் அவன்கிட்ட கேட்குறேங்கிற. தைரியமாக ஆரம்பிச்சிடுறார். ஒரு நாள் உணவு இல்லை, பிள்ளைகளுக்கு உணவு இல்லை. செக்ரட்டரி ட்ரெஷர் நிறைய பணம் வச்சுருக்கான், கொடுக்க மாட்டேங்கான். முழங்கால் என்னாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் தட்டு வச்சாச்சு, உட்கார வச்சாச்சு, தட்டு வச்சாச்சு. ஆனால் சாப்பாடு இல்லை. ராத்திரி பிள்ளைங்க படுக்கணும். 9 ஆச்சு. ப்ரேயர் பாட்டு பாடியாச்சு, பைபிள் வாசித்தாச்சு, ஜோம் பண்ணியாச்சு. என்ன செய்யறேன்னு தெரில. அந்த நேரத்தில் ஒருத்தர் கதவை தட்டிட்டு அந்த ப்ரெட்டை கொடுக்குறாரு. ஏதோ ஒரு பேர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போட்டேன் ப்ரெட்டு. அதை போடுறப்போ ஒரு 300 ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா போடணும் ஞாபகம் வந்தது. அதை போட்டு உங்களுக்கு கொடுத்தேன். 300 ப்ரெட் வந்து டேபிளுக்கு வந்துட்டேன். அந்த பிள்ளைகள் சாப்பிட்டோன்னா பால் குடிக்கணும், பால் இல்லை. ஒருத்தர் தட்டுறாரு, எங்கள் வண்டி இந்த ரூட்டில், அதாவது இது என்ன ரூட்டு, திருப்பதி டு இந்த பக்கம் பெரியபாளையம் ரூட்டு, சென்னை, இந்த ரூட்டில் வந்தோம். இந்த ரூட்டில் பால் வண்டி டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. இனி பால் இருந்தால் பால் கெட்டு போகும். அதனால் அந்த பாலெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த மக்கள் சொன்னாங்க, ஒரு ஹாஸ்டல் இருக்கு, கொண்டே கொடுப்பான்னாங்க. பாலையும் கொண்டு ஊற்றணும்னு கொடுத்தாங்க. இதுதான் அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உங்கள் உண்மையுள்ளவர் வந்தால் நீ யார் தயவுக்கும் போக வேண்டாம். நீ எத்தனை அலேரியா சொன்னாலும், எத்தனை தோத்திரம் சொன்னாலும், எவ்வளோ சூப்பராக பாடினாலும் அழைக்கிறவர் மட்டும் உண்மையாக இருக்கணும். அந்த அழைக்கிறவர் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பவுமே வெற்றி வாழ்க்கை கொடுக்கிறவர், அழைக்கிற உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ளவருக்கு யாரு அலையதான் ஏன் அந்த நெகேமியா 9:33 சொல்றாரு, 9:7 கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையுள்ளது என்று அழைத்து வந்தார். அதுதான் தானியேல் 6:22 தானியேல் சொல்றப்போ அந்த அந்த தரியு ராஜா ஏண்டா இப்படி சிங்கம் தொடலைன்னா நான் குற்றமற்றவனும் நீதிகேடும் செய்ததில்லைங்க. மோசே விரோதமாய் ஒரு சகோதரர்கள் மீரியாமும் ஆரோனும் பேசுறப்போ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொல்றேன். உண்மை உள்ளவனுங்கிறார். அதுதான் பிலிப்பியர் 4:8 பவுலடிகள் சொல்ல கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அந்த ட்ரூத் வாழ்க்கை. நம்ம ஊழியத்திலும் சரி வீட்டிலையும் சரி என்னுடைய வீட்லையும் சரி நான் செய்கிற காரியம் நீங்கள் யாராக இருக்கலாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கலாம், நீங்கள் உண்மையோடு செய்கிறப்போ அந்த உண்மையோடு அந்த அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய சார்லஸ் ஸ்பர்ஜன், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி அவங்க அம்மாவுக்கு 9 பிள்ளைகளாம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். 7 பிள்ளைகளாம் 7 பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுவாங்களாம் அந்த அம்மா. ரொம்ப ஏழை. ஆனால் இன்னைக்கு உலக அளவில் இந்த ஜூலை மாதத்தோட பெஸ்ட்டுக்கு ஒரு மனிதனாக வர்றார். காரணம் அந்த தாயுடைய உண்மை. உங்களை அழைச்ச ஒரு உண்மை உள்ளவர்னா கவலைப்படவே வேண்டாம். அவர் தேடி வந்து கொடுக்குறவர். நம்ம தேடி போகவே வேண்டாம், தேடி போகவே வேண்டாம். உண்மை ட்ரூத் சொன்னது தாங்க, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. அதுதான் அந்த ஜூலையோட பெஸ்ட்டு. இந்த ஜூலையோட இன்னும் பெஸ்ட்டு ஒன்றுன்னா ஜூலை 15 திருவாளர் காமராஜர் பிறந்த நாட்கள். இன்னைக்கு ஏழைகளுக்கு பள்ளி இருக்குன்னா இன்னைக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஒயின் ஷாப். யாராக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும், கவர்மெண்ட் நல்லா இருக்கணும்னு. ஆனால் அவர் காலத்தில் 2 ஸ்கூலை ஒரு தேட்டரை நான் திறக்க வரேன். 7000 மணியில் போய் ஒருத்தர் தேட்டர் திறக்க கூப்பிடுறாரு. தேட்டர் திறக்க வரேன். ஆனால் 2 ஸ்கூலை திறந்துருந்த ஸ்கூலில் அந்த ஊரில் நான் ஒரு தேட்டரை திறந்தேன், 2 போனார். இன்னைக்கு அப்படி திறக்கப்பட்ட தேட்டரும் இன்னைக்கு 4 அந்த 7000 மண்ணையில் ஒரு சர்ச்சு, ஒரு பெண்டிகா சர்ச்சு அதில் போய்கிட்டு இருக்கு. அந்த கல்விக்கன் திறந்தவர் ஜூலை. அதை விட விசேஷம் ஜூலை 19 ஃபாதர் ஆஃப் பிஷப் பேராய தந்தை எஸ்ரா அவர்கள் பிறந்தது ஜூலை 19. உண்மையாக இருந்ததெல்லாம் 3000 சர்ச்சுங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சில் 10 பேர் 60 பேராவது வரணும்னு ஜெபம் பண்ணார். 10 சர்ச்சாவது திறக்கணும்னு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு 1000 சர்ச்சஸை தாண்டி 2000 சர்ச்சுக்கு மேலே போயிடுச்சு. 4000 மிஷனரிகள் ஐஎம்எம்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்தியன் மிஷன் மூவ்மெண்ட்ல 4000 மிஷன். இந்தியாவில் காற்று கூட போக முடியாத இடத்துல ஐஎம்முடைய மிஷன் போயிருக்குன்னா அப்படி தூர பார்வை, அவருடைய ஜெபம் ஆண்டவர்கள் அழைத்திருக்கு செவி சாய்த்தாருங்க. அந்த கடவுள் தாங்க உனக்கு எனக்கும் கடவுள். ஏன் அந்த ஒரு சர்ச்சை வச்சுட்டு நீ கொட்டா போட்டுக்கிட்டு அதையே ஒரு கதவு இல்லை ஜன்னல் இல்லைன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க. நிறைய ஊழியக்காரங்க இருக்கீங்க. இன்னும் ஒரு ஜன்னல் 6 வருஷமா போடுறேன், 10 வருஷமா போடுறேங்கிறீங்க, ஒரு கதவு போடுறேங்கிறீங்க. ஏன் முன்னேற்றம் இல்லைன்னா, உண்மை இல்லைன்னா அர்த்தம். இந்த ஜூலை மாதத்தில் அந்த உண்மையான அழைப்பு காலிங் எஸ்ராவை நம்ம வேற யாரும் நெட்டில் டவுன்லோட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு தென்கொரியாவில் பால்யாங்கிச்சோ உலகத்திலே பெரிய சர்ச்சு. இன்று வேர்ல்டில் அதிகமான காணிக்க அதிகமான வரவு பாலியாகிச்சோ. அவருடைய கச்சிப்பை இப்படி கொடுத்து விட்டா ஹீலிங். இந்த கச்சிப்பை தொட்டுட்டா ஹீலிங். அவருக்கு கச்சிப்பை சாதாரண ஒரு இன்ஜினியர் எல்லாத்தையும் வித்துட்டு இதே மாதிரி கூட்டத்தை போட்டார். 3 நாள் கூட்டம். ஐயா சொன்னார், ஐயா எனக்கு 80,000 ரூபா செலவாகுதுன்னாரு. ஏன்ட்ட வராதுன்னு சொல்லிட்டான். இந்த கூட்டத்துக்கு 80,000 ரூபா. இப்போ இதோட பார்ட்னர் யாருன்னா என்னுடைய அருமையான நெருங்கிய நண்பர், என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவார். விட்டலையருடைய யோபையா, இவங்கெல்லாம் ஒரு சூப்பர் பாஸ்ட்டுங்க. ஒரு கூட்டமாக வந்து செய்கிறாங்க. 80,000 ரூபா ஆகுது. ஆகும். ஏன்ட்ட வராதப்பா. என்ன அவ்வளோ கூட்டத்துக்கு போகிறதில்ல, அவ்வளோ பெரிய ஆளு மோகன்சி ராசர் இல்லை, எவ்வளோ பெரிய பென்னிகன் இல்லை, என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு சாதாரண ஆளுப்பா. ஏதோ இந்த 2-4 சோகத்துக்குள்ளே 2 வார்த்தை சொல்லிட்டு
என்னையால் முடிஞ்சதை நான் சொல்லிட்டு போகிறாள்ப்பா, அவ்வளோதான் என்கிட்ட வராத சார்ன்ட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். அதுலேருந்து அவர் என்கிட்ட ஃபோனே பண்ணுறதுல கூட்டம் இருக்கா இல்லையான்னு நான் தான் கேட்டுட்ருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் அன்னைக்கு விட்ட டோஸ் அப்படி ஒரு டோஸ் விட்டேன் அவரை பணம் கேட்ட உடனே. ஆனால் இன்னைக்கு இப்போ அந்த இப்படி கூட்டத்தை அவர் ஆரம்பிச்சுட்டு அந்த கூட்டமே எரிஞ்சு போச்சான். பணம்லாம் செலவு பண்ணிட்டாரான். பேங்க்கில் இருந்த பேலன்ஸ், வீட்டில் இருந்த பேலன்ஸ், நகை எல்லாம் காலியான். கண்ணீரோடு அழுதாராம். தகப்பனே, வீட்டில் இருக்காராம், ஃபோன் வருதான், அப்போ செல்ஃபோன் இல்லை, ரிங் அடிக்குதான், அட்டன் பண்ணால் அவங்க நீங்கள் நடத்தின கூட்டம் எரிஞ்சு போச்சு, எதிராளிகள் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அவுட்டு, அப்படியே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கான், என்ன சேர்ந்து அழுதுகிட்டே இருந்தாராம். அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி, இரு கால்களும் நடக்க முடியாத ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்துருந்தாராம். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டேன். இப்போ கூட நானும் என்னுடைய அண்ணன் நண்பர் வில்லியம்ஸும் எங்கள் டிரைவரும் பார்த்துக்கிட்டேன்னு ஒரு வேடிக்கை, என்னன்னு தெரியல. அப்புறம் கேட்டால் அந்த ஐயா சொன்னார் அந்த ஊரில் நடந்த நிகழ்வை. அதே மாதிரி அந்த வேடிக்கை பார்த்த மனிதனுக்கு அந்த கண்ணீர் பட்டுச்சான். பாலியாங்கியோட கண்ணீர் பிறந்ததுலேயே நடக்க முடியாதவன் கண்ணீர் பட்டனும் எழுந்தானா, நடந்தானா, குதித்தானா. இன்னைக்கு உலகத்திலே அதிக காணிக்க வருது. காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, அவனை ஆண்டவர் அழைச்சிட்டாருங்க. அந்த ஆண்டவர் தாங்க நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அதுதாங்க அந்த 96 ரட்சிப்பை சுவிசேஷமாய் நீங்கள் நாளுக்கு நாள் அறிவீங்க. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை நம்ம வேலை காஸ்பல் சொல்ல வேண்டியது மட்டும்தான். எனக்கு சோறு போட வேண்டியது, எனக்கு துணி துவைக்க வேண்டியது, வீடு கட்ட வேண்டியது, என் ஒய்ஃபுக்கு தேவையை சந்திக்க வேண்டியதெல்லாம் அவருடைய தேவை. யாருடைய தேவை? ஏன்னா போக வேண்டியது என்னுடைய பிரயாணத்துக்கு வேண்டிய காரியங்கள் இல்லை. நம்முடைய வேலை சுவிசேஷத்துக்கு. போன வாரம் ஒருத்தர் போனார், எங்கள் ஜம்முக்கு போகிறார், டிக்கெட்லாம் திடீர்னு போகிறார் ஒரு சுவிசேஷத்துக்கு. என்னமா செய்யல, நார்த் இந்தியாவில் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் மட்டும்தான். ரிசர்வேஷன் இல்லாமல் 3 tier AC இல்லாமல் போக முடியாது. கண்டவன் ஏறுவான், கண்டவன் இறங்குவான். டிக்கெட்டே இல்லையா, ஓப்பன் டிக்கெட் உள்ள ஏறினோடனே டிடி கூப்பிட்டு கொடுக்குறாராம், ரிசர்வேஷன் 2 பேர் பார்த்துக்கோங்கிறாராம். அப்போ நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்போ பிரக்ளமிங் இஸ் சால்வேஷன் டே ஆஃப்டர் டே. நம்முடைய வேலை நற்செய்தியை அறிவிக்க தாங்க வேலை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதி கிட்ட என் மேல சர்ச்சை கட்டுறது என் வேலை இல்லை, என்னுடைய வேலை காஸ்பல் தான். சவுந்தரராஜனுடைய வேலை காஸ்பல் தான். பாஸ்டர் அவர் பேர் என்ன, நம்ம ஆண்ட்ரோய், அவருடைய வேலை என்னது, காஸ்பல் தான். ஐயா காஸ்பல் வேலை தான் அவரை படிக்க வச்சாரு. அவர் படிக்க வச்சது ஒரு காஸ்பல் வேலை. அவர் படித்ததால் தான் இன்னைக்கு அவர் இப்போ இன்னைக்கே தெரியாது, எம்ஏ, பிஏ, எம்எஸ்சி, டாக்டரேட், பிலிட்டு, எம்லிட்டு, என்னென்னவோ போட்டிருக்கா. இத்தனையும் படிச்சிருக்காரு. எனக்கு ஆச்சரியம் நோட்டீஸை பார்த்துட்டு. இன்னைக்கு நிறைய பேர் 100 ரூபா கொடுத்துட்டா டாக்டரேட் கொடுக்குறோம். அது வேற. எங்கள் வில்லியம் செய்ய வாங்கிட்டாரு, 150 ரூபா கொடுத்து டாக்டரேட். 50 ரூபா கொடுத்தா ரெவரன் கொடுத்துட்றான், 200 ரூபா கொடுத்தா பிஷப் கொடுத்துட்றான். ஆமாம். ஆனால் ஆண்டவர் நம்ம பிறருக்கு உதவி செய்வதா வேலை. அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் அறிப்பது. ஒருவேளை இவ்வளோ பெரிய மகா கூட்டங்களை நடத்துவது ஒரு சாதாரண வேலை. ஊத்துக்கோட்டையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிடியோன் இன்டர்நேஷனல் பைபிள் கொடுத்தாங்க, வந்து கொண்டு கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. பைபிள் கொடுத்துருக்கு. பைபிள் கொடுத்தோன்னே போன வருஷம் நடந்த சம்பவம். அதில் இவர் தான் குணசேகரன் ஐயா, ஈசிஐ குணசேகரன். இன்னைக்கு செங்கரையூரில் 1000 வந்திருக்கிறாரு. இங்கே ஊத்துக்கோட்டை திருச்சபை ஈசிஐயில் இருந்தார். அவர் தான் போய் சண்டை போட்டு ரொம்ப போராடி பெரிய போராட்டத்தின் மத்தியில் வெளியே கூப்பிட்டு வந்தார். போன வருஷம் நடந்த சம்பவம் அருமையான குணசேகரன் ஐயா மூலம். நம்முடைய வேலை காஸ்பல் சொல்வது. அந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய வேலை என்ன, காஸ்பல் சொல்கிறோமா? அந்த ஜூலை மாதத்துடைய தனி சிறப்பு என்ன? இந்த மாதத்தில் தான் ஐயா சர்ச்சை ஆரம்பித்து அந்த ஆண்டு விழாவை அவர் 1ஆம் தேதியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் 3ஆம் தேதி செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் வந்தேன். நேற்று கூட போட்டிருக்கலாம் உங்களுக்கு. நேற்று இன்னொரு சின்ன மீட்டிங், அதை கேன்சல் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஒர்க்கு உண்மையாக இருக்கிறோமா? ஜூலையில் அநேக பாஸ்டர்ஸ்கள் வந்திருக்கீங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அநேக மாற்றுத்திறனாளிகள் டிசபிள்ஸ் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சிறிய நலத்திட்டத்தை அருமையான சவுந்தரராஜா ஒழுங்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான சிறிய ஒரு அளவில் உங்கள் பிள்ளைகளோடு வந்தாங்க, குடும்பமாக முன்னால் வாங்க. இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். இந்த நாளில் கூட அருமையான வசனத்தை நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். எப்படி அறிவிக்கிறது? கடலில் மீன் ஒரு அதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, தடாகத்தை சுத்தம் பண்ணும்,
மற்றவர்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கும். அந்த இடத்தை சுத்தம் பண்ணுது. எங்கே மீன் இருக்கோ அங்கே அழுக்கு இருக்காது, தண்ணி சுத்தமாக இருக்கும். அந்த மீன் அது மட்டுமல்ல, தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்குது. நிறைய பேருக்கு மீன் இல்லைன்னா என்ன பண்ணாது, சாப்பாடு வராது. முந்தா நாள் ஒரு ஏழை தாய் கடைக்கிலேருந்து போனால், வீட்டில் நல்ல 2000 ரூபா 3000 ரூபா சம்பளம் வீட்டுக்காரனுக்கு, 2500 ரூபா 3000 ரூபா. பெரிய குடிகாரன், கையில் என்னவோ இவ்வளோ வாங்கிட்டு போகிறேன். என்னம்மாண்ணே? மீன் அண்ணே, கருவாடு அண்ணேங்கண்ணா. சின்ன பாக்கெட்டு வாழை கருவாடு, 2 சின்ன துண்டு, 5 ரூபாய்க்கோ 6 ரூபாய்க்கோ 4 ரூபாயோ தெரியும். அந்த வாசனை வந்தால் உள்ள போயிருமா சோறு. இந்த கருவாட்டு வாசனை வந்தால் அந்த மீனுடைய தன்மை பாருங்க. அது இல்லாமல் சாப்பிடும்போது உங்கள் வீட்டுக்காரனுக்கு 3000 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 18,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் வாங்குறானே, எவ்வளோக்கா? அது ஒரு குடியாரனா இன்ட்டு போயிடுச்சு. அந்த மீன் வந்து தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்குது. தன்னால் முடிந்தது என்னன்னா, தன் இன உற்பத்தி பண்ணுது, தனக்கு இருக்க இடத்தை சுத்தம் பண்ணுது, சுத்தம் பண்ணிட்டு பிறருக்கு அது உணவாய் மாறுது. இதுதான் யோவான் 3:16 சொல்றாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்கிற தந்தருள் இவ்வளவாய். யார் அவரை விசுவாசிக்கிறோமோ, விசுவாசத்தோடு அந்த ஏழை தாய், யோவான் நாடகத்தை பார்த்தோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு நாடகம். அந்த ஏழை தாய், அது யூத மக்களுடைய கட்டளை என்னன்னா, விபச்சாரம் செய்யணும், கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் சட்டம். விபச்சாரம் செய்யணும், கொலை செய்யப்பட வேண்டும். விபச்சாரம் பண்ணிட்டு அவன் கொலை செஞ்சுன்னு அவனை. அப்படித்தான் அந்த ஒரு பெண்ணை கொண்டாந்து அங்க விடுறாங்க. அந்த பெண்ணு விபச்சாரம் செய்து விட்டால் இவள் கொலை செய்யப்படுவன். சட்டம் யாது? அதான் மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிப்பதற்கல்ல. இயேசு கிறிஸ்து வந்து நோக்குவேன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. அதுதான் ஜீசஸ்ல கொண்டாந்து விடுறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் சொல்லுப்பா, நாங்கள் செஞ்சிடறோம். கொலை விபச்சாரம் பண்ணிட்டா தப்பு, இப்போ அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் மோசே சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்ற? அப்பதான் அவர் எழுதுறாரு நாடகத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் எழுதுறன்னா இவங்க சொன்னதை கவனிக்கல. அந்த மக்களுக்கு நல்ல பதிலை சொல்ல வேண்டும். அவளுக்கும் பாதிக்கக்கூடாது, கட்டளையும் பாதிக்கக்கூடாது. தப்பு பண்றவளுக்கு அது ஒரு பலமாயிடக்கூடாது. தப்பு பண்ணவளும் ஏன் தப்பு பண்ணா அவளை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் வந்தது நோக்கமே எல்லோரையும் மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கும். ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். இயேசு என்று பெயர், இயேசு என்பதற்கு ரட்சகர். மத்தேயு 1:21. ரட்சகர் அவர், மிசாவியர், ஈசை சேவியர், ரட்சகர் அவர். ரட்சிப்பதற்காக வந்தார். ஏசாயா 9:6, சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். என் உள்ளத்துல சமாதானம் இல்லாம இந்த இடத்துல வந்திருக்கிறேன், என் உள்ளத்துல அமைதி இல்லாத நிலைமையில வந்திருக்கிறேன், நான் ஒரு பாவத்து நிமித்தம், எனக்கு வந்து வியாதி நிமித்தம் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எனக்குடைய அக்கிரம நிமித்தம் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அமைதி இல்லை, எனக்கு அந்த அமைதி கிடைக்குமா? என்னுடைய பாவம், நான் இப்படிலாம் இருந்தேன், அதனால எனக்கு அமைதி இல்லை, எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறேன். பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருந்தேன். பணம் நிறைய சம்பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு உயிரை காப்பாத்தணும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய்கிட்டு இருக்கேன், ஒரு டாக்டரா. ஒரு காலத்தில் நிறைய சம்பாதிக்கணும், பணம் வேணும்னு ஓடிக்கிட்டே இருந்தேன், சாப்பிடாம ஓடினேன், என்னென்னவோ பண்ணிட்டு ஓடினேன். ஆனா இன்னைக்கு பணம் சேர்ந்துருச்சு, வேலை செய்ய முடியல. அதே நேரத்தில் உயிரை காப்பாத்தன்னா பணத்தை தேடிக்கிட்டு என்ன பண்றோம்? ஒரு சகோதரி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொண்டு போய் கேட்டா 2.5 லட்ச ரூபா கொடு, உனக்கு ஸ்டோன் இங்கே இருக்குன்னு செத்து போனாங்க. அந்த சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, நீ என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிள்ளைகள் வச்சுருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருமான்னு. அவங்க போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு 1.25 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு இத்தனை வேலை இருக்குது, சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பணத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொண்டே இருக்காங்க. அந்த சம்பாரித்தவங்க பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்காங்க. அந்த ஓடிக்கொண்டே இருக்க மக்கள் மத்தியில் அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. நீ எப்படிப்பட்ட அமைதி இல்லாத இந்த இடத்துல வந்தாலும் அவர் ரட்சிப்பதற்காக வந்தார். அமைதி இந்த நிலைமையில் அவள் பாவம் செய்து விட்டாள் என்று கொண்டு வந்து விட்ட பொழுது, இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் கிடைச்சதுங்க. அந்த அதிசயம், அந்த அற்புதம் தாங்க இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறார். உங்களுக்கு எனக்கும் அந்த அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவருங்க. அந்த அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர் விசுவாசித்தார். ஏன்னா நேத்து ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருந்தேன்,
ஒரு பாஸ்டர் போர்டு வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாருன்னா, மரித்தோரை உயிரோடு எழுப்பிடான்ட்டாராம். போர்டு வச்சுட்டாராம். காசிமல்ல உள்ள பாஸ்டர் தான் ஒருத்தர் கார்கில் நகரில் போய் மரித்தோரை எல்லாரும் வந்துட்டானா, எங்கள் செத்த பொருளாம் வச்சுருக்கோம், உனக்கு சுடுகாடே வேண்டாம், உனக்கு கொண்டாந்து போடுதான் வந்துட்டானா. போர்டை ஒருத்தர் துணியை கண்ணில் துண்டை கழுவ விட்டாங்க. ஆனால் நீ விசுவாசித்தால் உன் மதனில் என்ன இருக்கணும்? அதுதான் அற்புத விசுவாசம். ஹீலிங், மிரக்கல், ஒண்டர்ஃபுல். ஆனால் ஃபெய்த் போன வருஷம் மிஷனரிகளோடு இந்த பாஸ்டர்ஸோடு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கூட்டு போயிருந்தோம். அங்கே கச்ரோலி டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் சொன்ன ஹீலிங், மரித்த மனுஷனை தூக்கிட்டு அந்த ஐஎம்எஸ் பணித்தளத்து கொண்டு வரார். ஒரு வாலிப பையனா அவங்க அப்பா மறிச்சிட்டான், பஸ்ஸில் கொண்டு வர்றார். பஸ்ஸுக்காரன் ஏற்ற மாட்டான். ஐயா தோத்துறோம், நான் போய் ஜோம் பண்ண போகிறேன், எப்படியாவது ஏற்றிக்கோ, மகனுக்கு மூச்சு இல்லைங்கிறார். ஆனால் செத்து போகிறான். 6.25 அடி உயரம், அவர் 6.25 அடி உயரம் தூக்கி போட்டு தோளில் தூக்கி போட்டு கொண்டாந்து இறக்கிட்டார். கை வச்சு பார்த்தா எல்லாமே ஜில்லுன்னு இருக்கு, அவுட்டு. பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பையனோட அப்பா சொல்ல ஜோம் பண்ணு சரியாயிருங்கிறார். சாதாரண நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள். அவர் நீயும் முட்டி போடு நானும் முட்டி போடும், மரத்தடி பக்கத்தில் தான் பேசிக்க, அந்த மரத்து பக்கத்தில் முட்டி போட்டாங்களாம். ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணாங்களாம். பல மணி நேரம் மயக்கமாக உயிர் இல்லாத மனுஷன் உயிரோடு எழுந்து நின்ட்டானா. அந்த ஆண்டவர் தான் நம்மோட வந்திருக்கிறாருங்க. நீ விசுவாசித்தால், அந்த விசுவாசத்தை அந்த அம்மா போய் கேட்குறாங்க. நான் விசுவாசத்தோடு நிற்கிறேன்ப்பா, அது சொல்றாரு. அந்த இனம் வந்தது, இயேசு வந்தது அநேகருக்கு அற்புதத்தை கொடுப்பதற்காக. விசுவாசித்தவர்களுக்கு, நீங்கள் எந்த வியாதி தூரமாக இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்துல கையில் வச்சு நீங்கள் ஹீலிங் ஆயிடுச்சுன்னு ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமாண்டு தொட்டுட்டாருங்க. ஏன்னா அவர் ஒரு அற்புதத்தின் தகப்பன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. அந்த அம்மா இயேசுவை நோக்கி பாராக்காங்க. இயேசு கேட்குறாரு, சரிப்பா அந்த அம்மா தப்பு பண்ணிட்டா, ரைட்டு. நீ சொல்கிற தவறு ஒரு ஆணாலும் மட்டும் பண்ண முடியாது, ஒரு பெண்ணாலும் மட்டும் 2 பேரும் வேணும். இப்போ அந்த பெண் இதோ இருக்கிறாள். வேர் இஸ் த மேல்? ஆண் எங்கே? ஆண் சமுதாயம் எப்பவுமே வக்கரணையானது, கொடுமையானது, அதிகாரம் மிகுந்தது. தப்பு பண்ண ஆண் எங்கே? அவர் கேட்கல. அதையும் கேட்டால் கொஞ்சம் வில்லங்க. அதில் எதுக்கு வில்லங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் போன வாரம் ஒருத்தர் செத்து போனார், ஒரு டாக்டர், 4 நாளைக்கு முன்னால். அவர் இந்த சம்பவத்தை பார்த்து தான் அவர் படம் எடுத்தார். இதை படித்து தன் பைபிளை படித்து தான் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? கற்பு கரிசி பெயர்லாம் லைனாக சொல்கிறாங்க. மாதவி, கண்ணகி, இப்படி ஹிஸ்ட்ரி பேராக சொல்லிக்கிட்டு போகிறாங்க. சரி நிறுத்துங்க. உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் தங்கை, உங்கள் அண்ணி, உங்கள் ஒய்ஃபு, இவங்களாம் கற்பு கரிசி இல்லையா? அதைத்தாங்க இயேசு கேட்குறாரு. உங்களில் பாவம் இல்லாதவன், பாவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லைங்க, யாருமே இல்லைங்க, யாரும் இல்லை. எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். வேதம் சொல்லுது. ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் அவர்களை மீட்டுக்கும். அதான் சொன்னா இயேசுக்கு உங்களில் பாவம் இல்லாததான். அதே இயேசுக்கு என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடிய. அதான் இயேசு கிறிஸ்து மேல சிலுவையில உலகத்தின் பாவங்கள் கொட்டப்பட்ட பொழுது, என் தேவனே
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? பூமியில் ஒரு பெரிய அந்தகாரம், வெளிச்சம் இல்லை, பிதாவை பார்க்க முடியல. அப்பதான் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார். அந்த உலகத்தின் பாவங்கள் ஒரு மேல கொட்டப்பட்டு அடுத்த செகண்ட் இறந்து போறார். இதேதான் நீங்கள் நாங்கள் என்ன வேதனையோடு வந்தாலும் என்ன துன்பத்தோடு வந்தாலும் தன்னை நினைத்து, அதுதான் சாலமோன் பெரிய ஆலயத்தை திறக்கிறப்போ கடவுள் இறங்கி சொல்வார், ஆண்டவர் இறங்கி சொல்வார். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு அவர் நாமத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்ம முதலாவது தாழ்த்தணும். நான் யாரு? நான் நடந்து வந்த பாதை. அழகா மோசஸ் ராஜசேகர் நடந்து வந்த பாதையை பாடுறார். இப்போ ஒரு சகோதரி சூப்பர், அதை எங்களுக்கு நடக்க பலன் இல்லை, சுமக்க பலன் இல்லை, அந்த பாட்டை ஒரு ஹிட்டை மாற்றி சூப்பர் ஹிட்டு போட்டிருக்காங்க. அந்த சோர்வற்ற நிலைமையில தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை நீங்கள் நாம அதான் நம்மளை ஹம்பிள் பண்ணணும். ஒன்றுமே இல்லைப்பா, தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி. ஜெபம் என்பது விண்ணப்பம். நம்முடைய விண்ணப்பத்தை கடவுள்கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு நம்ம விண்ணப்பத்தை கேட்க என் பக்கத்துல இருக்கிறாரான்னு தேடி பார்க்கணும். அவரோட சீக் டு த ஃபேஸ், அவர் முகத்தை தேடணும். தேடிட்டு ஏன் அவர் இல்லை, அப்ப பின்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது என்று நினைச்சு தங்களை தாழ்த்தி தங்களை நினைத்து நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா நீங்க யாராவது ஒரு விடுதலை, ஒரு அற்புதங்க, ஒரு ஹீலிங்க நிச்சயமா அந்த அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவருங்க. நீ நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ நிச்சயமா ஒரு ஹீலிங். நீங்க என்ன நோக்கத்தோடு என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவர். தூரமான இடத்துல இருந்து ரெட் ஹில்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, வேசார்படியிலிருந்து வந்திருக்கீங்க, லோக்கல் என்ன சொன்ன ஊர்ல எல்லாம் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு சில தூரமான இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. வந்தாலும் ஆண்டவர் நிச்சயம் ஒரு ஹீலிங் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயம் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு ஹீலிங் கொடுக்கிற ஆண்டவர். அவரை நோக்கி பார்ப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம். சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் அறிவீங்கள்னு சொன்னீங்கப்பா. சுவிசேஷம் என்பது அந்த ஏழை தாய் உம்மை நோக்கி பார்க்கிறப்ப உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. சகையு தன்னை அறிக்கையிட்ட பொழுது, நான் சொத்துக்களில் யாராச்சும் அநியாயமாக வாங்கியிருந்தா என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், 4 எத்தனையா திரும்ப கொடுக்கிறேன், அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பொழுதுதான் காஸ்பல் பா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சால்வேஷன் கம்மிங் திஸ் டுடே திஸ் ஹவுஸ். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகைவை போல அந்த சுவிசேஷத்தை கேட்ட பொழுது, நான் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், அந்த இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும், ஒரு அற்புதம் கொடுக்கட்டும், என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறேன், என்னுடைய அக்கிரமங்களை அறிக்கையிடுறேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு ஹீலிங் கொடுங்கப்பா. ஒரு சுவிசேஷத்தை நான் கேட்டுட்டப்பா, அந்த சுவிசேஷம் அந்த நற்செய்தி எனக்கு ஒரு நல்ல நற்செய்தியாய் மாறி என் வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம். ஜூலை 3 தகப்பனே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பிரசனங்கள் மத்தியில வரட்டும், உம்முடைய இரக்கங்கள் மத்தியில வரட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசனை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும்ப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு ஹீலிங் நீங்க நிச்சயமா கொடுத்து கொண்டிருக்கீங்க. அந்த மக்களை தொட்டு கொண்டிருக்கீங்க. அந்த மக்கள் கண்களை மூடி உம்மை நோக்கி உம்மை மட்டும் தேடுறாங்கப்பா, வேற யாரையும் பார்க்கல. இந்த கூட்டத்துல 2-3 பேர் மட்டும்தான் அதை செய்து கொண்டிருக்காங்க. அந்த 2-3 பேருக்கு நீங்க இப்ப நிச்சயமா ஒரு ஹீலிங் கொடுத்துட்டீங்க. ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் வாழ்வுல, நிச்சயமா ஒரு வாழ்வுல எனக்கு வேணும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள், அற்புத விசுவாச ஊழியர்கள் மூலம் இந்த கூட்டங்கள் நடைபெற்றதோ இந்த கூட்டத்தை நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த கூட்டத்திற்காக உழைத்த மக்களுக்காக, ஜெபித்த மக்களுக்காக, கொடுத்த மக்களுக்காக
பல மாதங்களாக அர்ப்பணிப்போடு சவுந்தரராஜன் ஐயா பல வழியில இதை ஜெபித்து 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 பலரை சந்தித்து விசேஷமாய் அருமையான அன்பு சகோதர ஆயர் பாஸ்டர் விட்டல் யோபு மூலம் அந்த ஹீலிங் நாடகங்கள் நடைபெற்று கொண்டிருக்குப்பா. அந்த கூட்டங்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் பிரசனை இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் தொடுங்க.